பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் நடிகை லதா அவர்களை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அவரது கடைசி படம் வரைக்கும் அவருடன் நடித்தார். கலைமாமணி விருது பெற்ற லதா அவர்களை நடிகையாக ஒப்பந்தம் செய்தபோது எம்ஜிஆர் பிக்சர்ஸின் சார்பில் நடிக்க பயிற்சி கொடுத்ததால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஆசான் என்றே குறிப்பிடுவார். மேலும் ரசிகர்கள் எம்ஜிஆர் லதா என்று அடையாளப்படுத்தி அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறார். அதிமுகவில் 3வது பெண் உறுப்பினராக இணைக்கப்பட்டதாக கூறும் லதா அவர்கள் கட்சிக்கு நிதி வசூல் தேவைப்படும் போதெல்லாம் வசூலித்தும் கொடுத்திருக்கிறார். அது பற்றி லதா அவர்கள் கூறியிருக்கிறார். அதனை பதிவில் பார்ப்போம். நான் எத்தனையோ நடிகர்களுடன் நடித்திருக்கிறேன். இயக்குனர் சொன்னதை எவ்வளவு கடினமான காட்சியாக இருந்தாலும் நடிகர்கள் செய்வார்கள். அதற்காக சிரமம் எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் அவர்கள் வாங்கும் ஊதியத்திற்கான உழைப்பு, நடிப்பின் மீது உள்ள அக்கறை, தொழில் பக்தி. அதற்காக அவர்களை பாராட்டலாம் தான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக உடன் நடிப்பவர்கள் நலன் பற்றியும் சிந்தித்து தன்னை சுற்றி இருப்பவர்கள் பொதுமக்கள் எல்லோர் மீதும் அன்பு காட்டி எல்லாருக்கும் நன்மையே செய்ததால் தான் எம்ஜிஆர் மக்கள் திலகம். அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் சத்தியவாணி முத்துவுக்கு பின் நான் 3வது பெண் உறுப்பினர். 1977 முதல் 77 முதல் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை சந்திக்கும் நேரம் கட்சியில் பணம் இல்லை. சாகுந்தலம் என்ற நாட்டிய நாடகத்தை தயார் செய்து தமிழகத்தின் பல ஊர்களில் நடத்தி அதன் மூலம் வசூலான ரூபாய் 35 லட்சத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தேன். 45 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 35 லட்சம் என்பது இன்றைய மதிப்பில் பல கோடிக்கு சமம். எல்லோருக்கும் நான் கொடுக்கிறேன், எனக்கு நீ கொடுக்கிறியா என்று எம்ஜிஆர் கிண்டல் செய்ததை இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வரும் என்று மகிழ்கிறார் லதா. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.